पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எதையும் திட்டமிட்டு செய்யும் மிதுன ராசி அன்பர்களே, ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சகாய ஸ்தான அதிபதி சூரியனும் தொழில் ஸ்தான அதிபதி குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். கிளை தொழில் தொடங்கும் சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். ஜென்மகுருவின் ஆதிக்கத்தால் இடமாற்றங்கள் இனிமை தரும் விதமாக அமையும். அடுத்தது கடகம் புதன். அதை பற்றி பார்க்கும் பொழுது ஆனி 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வராரு. புதன் உங்கள் ராசிநாதனாகவும் சுகஸ்தான அதிபதியாகவும் விளங்குகிறார். அவர் 2ஆம் இடத்துக்கு வரும் இந்த நேரம் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கும். சுப செலவுகள் உண்டு. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு மேல் படிப்பு சம்பந்தமாக ஏதேனும் ஏற்பாடு செய்ய இருந்துச்சுன்னா அதெல்லாம் கைகூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இடையூறு செய்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவாங்க. அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவங்க அது கைகூடுங்க. நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள்லாம் வரலாம். அடுத்தது சனி வகரம். ஆனி 18ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்கரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் வக்கரம் பெறும் பொழுதெல்லாம் நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறும். அஷ்டமாதிபதி வக்கரம் பெறும்பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு இணங்க நல்ல பலன்கள்லாம் கிடைக்குமுங்க. அதே நேரத்தில் பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குறதுனால சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். எதிரிகளின் பலம் மேலோங்கும். பலமுறை முயற்சி செஞ்சாலும் ஒரு சில காரியங்கள் முடிவடையாமலே போகலாம். ரிஷபம் சுக்கிரன். ஆனி 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் வராரு. விரையாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் வரும் இந்த நேரம் கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். ஒரு சிலர் கடன் சுமையின் காரணமாக ஆபரணங்களை அடகு வைப்பதற்கோ விற்கிறதுக்கோ முயற்சிலாம் செய்வாங்க. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்கிறதுல கவனம்லாம் செலுத்துவீங்க. உங்கள் ராசியை பொறுத்தவரை சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாவார். எனவே அவர் தனது சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை முடித்து வைப்பார். பஞ்சாயத்துகள் சாதகமாக அமையும். பாக பிரிவினைகள் உங்கள் விருப்பம் போல நடைபெறும். தேக நலமும் சிறப்பாக இருக்கும். செய்தொழிலை விரிவி செய்யும் முயற்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். அடுத்தது செவ்வாய் சனி பார்வை. மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்மராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்குறார். இது அவ்வளவு நல்லதுக்கல்ல. உடன் பிறப்புகளாலும் உடன் இருக்கிறவங்களாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் இணக்கம் குறையும். வேலையை விட்டுவிடலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். பாக பிரிவினைகள் முடிவடையாமல் இழுபறி நிலையில் இருக்கும்.
கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிட்டவில்லையே என்ற சூழ்நிலை அமையும். சொத்து பிரச்சனையும் சொந்தங்களில் பிரச்சனையும் அதிகரிக்கும் நேரம் இது. வரவு வருவதற்கு முன்னதாகவே செலவு காத்திருக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்களால் தொல்லை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் உபயோகப்படுத்தி கொள்ள முடியாதுங்க. மாணவ மாணவிக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். விரயங்கள் எதிர்பாராத விதம் வந்து சேரும். இந்த மாதம் பெருமாள் லட்சுமி வழிபாடு பெருமை சேர்க்கும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் 17, 18, 21, 22, 28, 29, ஜூலை 3, 4, 14, 15. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து பச்சை. நல்லவர் கெட்டவர் என்று பார்க்காம எல்லோரிடமும் நாசுக்காக நடந்து கொண்டு அவங்களை நன்கு பயன்படுத்தி காரிய வெற்றி பெறும் திறமையுள்ள மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் விவேகத்துடன் முடிவெடுக்கிறதுல சிறந்தவர். இந்த மாதம் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும். முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். உழைப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும். பணவரத்து தாமதப்படலாம். ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல் வெற்றி தரும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களின் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது தான் நல்லது. உறவினர் நண்பர்களுடன் பழகும்போது கவனமாக இருக்கணும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது தான் நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்காக பலனை அடைய வேண்டியது இருக்கும். அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் போவாங்க. எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது கவனமாக இருக்கணும். மனதில் தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிக்கிறது நல்லது. மிருக சீரிசம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க பெறுவாங்க. தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். அடுத்தது திருவாதிரை. இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினாக்க கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி போகிறதான் நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான சாப்பாடை சாப்பிடுவீங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பணவரத்து கூடும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவு உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும்.